உன்னை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. இந்த பிரிவு இன்னும் எவ்வளவு காலம்னு தெரியல. சிவா சோகமாக பேச, காலையில தான் பார்த்தோம். அதுக்குள்ள என்னவோ பார்த்து பல வருஷம் ஆன மாதிரி பேசுறீங்க. மீனா புன்னகையுடன் கேட்டாள். ஏற்கனவே ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்துட்டோம் மீனா. இனிமேலும் இதை என்னால தாங்கிக்க முடியல. உனக்கு அப்படி எதுவும் தோணலையா? அவன் சோகமாக கேட்க, தோணுது சிவா. அது எப்படி தோணாம இருக்கும்? ஆனா நாம கொஞ்ச நாள் பொறுமையா இருந்துதான் ஆகணும். முதல் நீங்க முழுசா குணமாகணும். அதுதான் இப்போ என்னோட ஒரே பிரார்த்தனை. மீனா அவள் மன எண்ணங்களை கூற, அவன் புன்னகைத்தான். எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். எதுவும் கவலைப்படாம நீ நிம்மதியா இரு. அவன் கூற, நீங்களும் எதை பத்தியும் யோசிச்சு கவலைப்படாம நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. இப்ப போய் கொஞ்ச நேரம் தூங்குங்க. காலையிலிருந்து நீங்க ரெஸ்ட் எடுக்கவே இல்ல. கோவிலுக்கு வந்து டிராவல் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க. அவள் அக்கறையாக பேசினாள். சரிங்க மேடம், உத்தரவு. அவன் பணிவாக கூற, அவள் புன்னகையுடன் கைபேசியை வைத்தாள். வெகு நாட்களுக்குப் பிறகு அவள் மனம் எந்த சலனமும் இன்றி நிம்மதியாக இருப்பதை உணர்ந்தாள் மீனா. கஸ்தூரி எடுத்து வைத்திருந்த உணவை மாயா பரிமாற, மாறனும் மீனாவும் ஆனந்தமாக பசியாறினர். இரவு மாயா அவள் அறைக்கு வருகையில் மணி 10 கடந்திருந்தது. அந்த சமயம் மாறன் பால்கனியில் நின்று கொண்டிருந்தான். மாமா, நீங்க தூங்கலையா? மாயா அவன் அருகில் சென்றாள். தூங்கணும், அவன் முறுவலுடன் கூறிவிட்டு வெறுமனே வானத்தை பார்த்து நின்றிருந்தான். அப்படி என்ன தீவிர சிந்தனை? அவள் அவன் அருகில் நின்றபடி கேட்க, ஒன்னும் இல்ல மாயா, மாமா கிட்ட எப்படி மீனா காதல் விஷயத்த சொல்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் கவலையாக பதிலளித்தான். மாமா, நீங்க எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுறீங்க? எல்லாமே நல்லாதாவே நடக்கும், என்ன நம்புங்க. அவள் அவன் கரங்களை பற்றி நம்பிக்கையாக கூற, அவனுக்கும் அது ஆறுதலாக இருந்தது. அது இருக்கட்டும், கோவில்ல ஏதோ சொன்னீங்களே? அவள் முகபாவனை மாற அவனுக்கு சிரிப்பு வந்தது. என்ன சொன்ன? அவன் தீவிரமாக யோசிப்பதைப் போல் பாவனை செய்ய, இங்க எதுக்கு வந்தீங்கன்னு ஏதோ சொன்னீங்களே? அவன் ஒற்றை புருவம் உயர்த்தி கேட்டாள். ஆமா ஆமா, அதான் சொன்னனே, தேவாவை பார்க்க வந்தேன்னு. அவன் சிரிப்புடன் பதிலளித்தான். ஓஹோ, அதுக்காக தான் நான் கிளம்பின அடுத்த நிமிஷமே கிளம்பி வந்து நான் வெளியே வர வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? அவள் அவன் முகத்தின் அருகில் சென்று வினவ, அவனுக்குள்ளும் சிறு படபடப்பு ஏற்பட்டது. அது என்ன ஒரே நாள்ல அவ்வளவு காதல்? அவன் முகத்தின் அருகில் சென்று அவன் கலைந்திருந்த கேசத்தை அவள் கரங்களால் சரி செய்ய, அவன் வாயடைத்து போய் அவள் முகம் பார்த்து நின்றிருந்தான். என்ன, பதிலையே காணோம்? அவள் மீண்டும் கேட்க, அவன் பேச வார்த்தைகளற்று நின்றான். காரிருள் சூழ்ந்திருந்த வேளையில் முழுமதி போன்ற அவள் முகத்தை பார்த்த தருணத்தில் அவன் வாயடைத்து போனான். ரதியாய் அவன் அருகில் நின்றிருந்தவளிடமிருந்து அவன் பார்வையை விலக்க அவன் விழிகள் மறுத்தன. நைட் ஃபுல்லா இப்படியே பேசாம இருக்கலாம்னு நினைச்சீங்களா? இன்னைக்கு பதில் சொல்லாம உங்களை விடுறதா இல்ல. அவள் கராராக பேச, அப்படி என்ன தெரிஞ்சுக்கணும் மேடம்? அவன் அவளை அவன் கைச்சிறையில் வைத்தவாறு வினவினான். அவன் ஸ்பரிசத்தில் மாயாவின் முகம் நாணத்தால் சிவந்தது. அதான் சொன்னனே, அப்படி என்ன ஏன் மேல திடீர் காதல்? அவள் பேச்சில் தடுமாற்றம் தெரிந்தது. அத நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி நீ சொல்லு. உனக்கு எப்போ ஏன் மேல காதல் வந்துச்சு? உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆரம்பத்துல நீயும் அப்படிதான் இருந்த. ஆனா அதெல்லாம் எப்படி நீ மறந்து என்னை நேசிக்க ஆரம்பிச்ச? மாயா, நீ என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா இந்த காதல் உன் மனசுல எப்படி வந்துச்சு? இந்த கேள்வி என் மனசுல இருந்ததால தான் உன்கிட்ட என்னோட காதலை வெளிப்படுத்தினா இவ்ளோ நாள் தயங்கியிருந்தேன். ஆனா நீ திடீர்னு என்னை விட்டு கிளம்பி வந்ததும் எனக்கு எதுவும் புரியல. உன்னை பிரிஞ்சு அங்க ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியல. அதான் நான் அடுத்த நிமிஷமே கிளம்பி இங்க வந்துட்டேன். ஆனா இப்போ என்னோட மனசுல இருந்த அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கல. அவன் மனதில் இருந்த அனைத்தும் வார்த்தைகளாய் வர அவள் கோபப்படுவாளோ என்று எண்ணி அவன் தயக்கத்துடன் அவள் முகம் பார்த்தான். அவன் எண்ணியதற்கு மாறாக அவள் முகத்தில் புன்னகை நிறைந்திருந்தது. நீங்க நினைச்சது சரிதான் மாமா, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த காதல் திடீர்னு வந்ததில்ல. அவள் அவன் முகம் பார்க்க அவன் குழப்பமாக அவள் முகத்தை பார்த்தான். உங்களை முதல் முறையா பார்த்த நாள்ல இருந்தே உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிற மாமா. அவள் அவனை அணைத்து கொண்டு கூற அவன் மேலும் திகைத்து போனான். என்ன சொல்லுற? அவன் அதே குழப்பத்துடன் வினவ. சின்ன வயசுலயே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா, ஆனா நீங்க என்கிட்ட அதிகமா பேச மாட்டீங்க. என்னை எப்பவும் கிண்டல் செஞ்சுட்டே இருப்பீங்க. அதான் உங்களுக்கு என்ன பிடிக்கலைன்னு நினைச்சிட்டு உங்ககிட்ட சண்டை போட்டேன். ஒரு தடவை உங்களை கல்லால அடிச்சேனே, ஞாபகம் இருக்கா? அவள் அவன் முகம் பார்த்து கேட்க, அதை எப்படி மறக்கும்? இங்க பாரு, இந்த தழம்ப தினமும் கண்ணாடியில பாக்குறப்போ அந்த சம்பவம் தான் ஞாபகம் வரும். அவன் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு கூற, ஆனா எனக்கு அதுல எந்த வருத்தமும் இல்ல. ஏன்னா நான் அதை வேணும்னு தான் செஞ்சேன். அவள் உதட்டை சுளித்து கூற
அடி ராட்சசி, ஒரு பையனை காயப்படுத்தினத நினைச்சு இப்ப கூட வருத்தப்படலையா? அவன் அதிர்ச்சியாக கேட்க. இல்லவே இல்ல, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் இப்பவும் மறக்கல. அவள் முகத்தை சுளித்து கூற. அப்படி என்ன நடந்துச்சு? அவன் குழப்பமாக கேட்டான். ஆமா, அன்னைக்கு நீங்க உங்க எதிர் வீட்டு பொண்ணு ராகவி அழகா இருக்கா, அவளை விட அழகான பொண்ணு இந்த உலகத்திலேயே இல்ல, பொண்ணுனா இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவ கூடவே விளையாட போனீங்க. அது மட்டுமா, என்னோட ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸை பார்த்து என்னை கிண்டல் பண்ணுனீங்க. அந்த கோபத்துல தான் உங்களை கல்லால அடிச்சேன். வேற யாரும் தடக்காம இருந்திருந்தா எனக்கு வந்த கோபத்துல உங்களை அன்னிக்கே கொண்டிருப்பேன். அவள் முகத்தில் இருந்த கொலைவெறியை பார்த்து அவன் ஒரு நிமிடம் பயந்தே போனான். ஆனா அப்போதான் உங்களை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கே புரிஞ்சுது. அது ரொம்ப சின்ன வயசு, அதனால் அந்த உணர்வுக்கு பேர் எதுவும் தெரியல. ஆனா உங்களை வேற யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாதுன்னு மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. அந்த விஷயத்துக்கு என்னோட அப்பா அடிச்சதுல கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். அதான் உங்க மேல ரொம்ப நாள் கோபமா இருந்தேன். அப்புறம் அதெல்லாம் மறந்துட்டேன். என் அப்பா அதுக்கப்புறம் அங்க கூட்டிட்டு வரவே இல்லை, அதனால உங்களை பார்க்க முடியல. நீங்க இங்க வரதா அம்மா சொன்னபோது எனக்கு உங்களை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. ஆனா அதே சமயம் நீங்க என்னை எப்பவும் கிண்டல் பண்ணினது ஞாபகம் வந்துச்சு. அதனால கொஞ்சம் கோபமும் வந்துச்சு. நான் நீங்க வரப்போ அதை பார்த்துக்கலான்னு விட்டுடேன். அப்புறம் உங்களை வீட்டுல பார்த்தப்போ, உண்மையை சொல்லணும்னா உங்களை முதல் முறை பார்த்தபோது ஒரு நிமிஷம் அப்படியே என்னையே மறந்து போயிட்டேன். எனக்கு வேற யார் மேலேயும் காதல் வந்ததில்லை. இந்த சைட் அடிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களை பார்த்தப்போ ஒரு விதமான வித்தியாசமான ஃபீல் மனசுல வந்துச்சு. அதை எப்படி சொல்லுறதுன்னு தெரியல. என்னையே மறந்து போய் உங்களை பார்த்துட்டு இருந்தேன். தட்டு தடுமாறி அவள் பேசிக்கொண்டிருக்க அவனுக்கு அவை அனைத்தும் கனவு போல் தோன்றியது. அவள் அவனை சிறுவயதிலிருந்தே காதலித்திருக்கிறாள் என்பதை எண்ணி எண்ணி அவன் மனம் பூரித்தது. அவள் கூறுவதை மேலும் கேட்க அவன் செவிகள் அவனை கெஞ்சின. அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லு? அவன் ஆர்வமாகவும் ஆசையாகவும் அவளின் கரம் பற்றி கேட்க அவள் அவன் முகத்தை பார்த்தாள். நீங்க சரியான டியூப்லைட் மாமா. மத்தவங்க காதலையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் சேர்த்து வச்சிங்க. ஆனா உங்க கூடவே இருந்த என்னோட காதல் உங்களுக்கு தெரியவே இல்ல. இதுல காதல் மன்னன்னு வேற சொல்லிக்கிட்டு இருங்கீங்க. அவள் தலையில் அடித்து கொண்டாள். ஹே, என்ன நீ எந்த அளவுக்கு காதலிச்சேன்னு நீ சொல்லி நான் கேட்கறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒரு தனி ஃபீல். அதையெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. நீ மீதியையும் சொல்லு ப்ளீஸ். நீ செல்லம்ல. அவன் அவளை கெஞ்ச அவளுக்கு அவன் முகத்தை பார்க்க ஆசையாக இருந்தது. அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது கதவு தட்டப்படும் ஓசை கேட்டு மாயா கதவை திறக்க சென்றாள். கஸ்தூரி தயக்கத்துடன் அங்கே நின்றிருந்தார். என்னாச்சுமா? மாயா அவரை கேட்க. இல்லம்மா, மீனா கிட்ட உங்க அப்பா பேசிட்டு இருந்தாரு. இப்போ 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காண்டிருக்காங்க. 2 பேர் முகமும் சரியில்லை. அதான் உங்க 2 பேரையும் அழைச்சிட்டு போகிறான்னு வந்தேன். அவர் சிறு பதட்டத்துடன் பேச மாயாவிற்கும் மானனுக்கும் என்ன நடந்திருக்க கூடும் என்று புரிந்து கொண்டனர். அத்தை, எதுவும் பதட்டப்படாதீங்க, நாங்க மாமா கிட்ட பேசுறோம் என்று கூறி மாறன் கீழே சென்றாள். மாயாவும் கஸ்தூரியும் அவனை பின்தொடர்ந்தனர். அவர்கள் கீழே வந்த நேரம் அங்கு ராஜாராம் இல்லை. இந்த நேரத்துல எங்க போனாரு? கஸ்தூரி மேலும் பதட்டமாக. அம்மா, பொறுமையா இருங்க, நான் மீனா கிட்ட பேசிட்டு வரேன் என்று கூறி மீனாவின் அறைக்குள் சென்றாள் மாயா. மீனா கண் கலங்கி அமர்ந்திருந்தாள். மீனு, என்னாச்சு? மாயா அக்கறையுடன் அவளை விசாரித்தாள். அப்பா, என்கிட்ட இந்த கல்யாணத்துல விருப்பம்தானா? அடுத்த வாரம் என்னால பையன் வீட்ல இருந்து வர சொல்லட்டுமான்னு கேட்டாரு. இப்போவும் அமைதியா இருக்க முடியல மாயா. நான் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்பா எதுவும் சொல்லாம ரொம்ப வருத்தத்தோட வெளியே போயிட்டாரு மாயா. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. அப்பா சிவாவை மாப்பிள்ளையா ஏத்துப்பாரா? மீனா கண்ணீருடன் கேட்க மாயாவிற்கு என்ன சொல்லுவதென்று தெரியாமல் அவள் முகத்தை மென்மையாக வருடினாள். ஒன்னும் ஆகாது மீனா, எல்லாம் நல்லதே நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. நானும் மாமாவும் அப்பா கிட்ட பேசுறோம். மாயா அவளுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வெளியே வந்தாள். என்னாச்சு மாயா? மாறன் பதட்டமாக கேட்க மாயா நடந்தவற்றை கூறினாள். சரி மாயா, நீ அத்தைய பாத்துக்கோ. அவங்களுக்கு நடந்ததை சொல்லி அவங்களுக்கு புரியவை. நான் மாமா எங்க போயிட்டாருன்னு பாக்குறேன் என்று கூறி மாறன் வெளியே சென்று விட்டான். இங்க என்ன நடக்குது மாயா? கஸ்தூரி புரியாமல் குழப்பத்துடன் வினவ மாயா அவரை சோஃபாவின் அமர செய்தாள். அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, கோபப்படாதீங்க. மாயா புதிராக பேச கஸ்தூரிக்கு குழப்பம் அதிகரித்தது. மாயா நிகழ்ந்தவற்றை பொறுமையாக எடுத்து சொன்னாள். கஸ்தூரியின் மனம் வலித்தது. எந்த தாய்க்குதான் மகள் காதலிக்கும் செய்தி சந்தோஷத்தை கொடுக்கும், அதே போலதான் கஸ்தூரியும் உணர்ந்தார். மீனா மீது அவர் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார். அவள் அவ்வாறு செய்வாள் என்று அவர் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அம்மா, நீங்க கவலைப்படுற அளவுக்கு சிவா கெட்ட பையன் இல்லம்மா. மீனாக்கு ரொம்ப பொருத்தமான மாப்பிள்ள. நம்ம மீனா எதுவும் வயசு கோளாறு காரணமா இப்படி செய்யல. அவ மனசார அந்த பையனை விரும்புறா. சிவாவை தவிர வேற யாரும் அவளை சந்தோஷமா பாத்துக்க முடியாதுமா.
நம்ம மீனா ரொம்ப நல்ல பொண்ணு. நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக 3 வருஷம் அந்த பையனை அவ பார்க்கவும் இல்லை, அவன்கிட்ட பேசவும் இல்லை. சும்மா ஒரு ஈர்ப்பா இருந்து அந்த 3 வருஷத்துல இருந்திருந்தா அது அவ மனசுல மறந்து போயிருக்கும். ஆனா அவ காதல் ரொம்ப உண்மையானது. அதான் இவ்வளவு நாள் ஆன அப்புறமும் 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரையே வச்சிருக்காங்க. ப்ளீஸ்மா, அவளோட காதலை ஏத்துக்கோங்க. மாயா கண்ணீருடன் பேசி முடிக்க கஸ்தூரியின் கண்களிலும் கண்ணீர் பெருகியது. மாமா, வாங்க வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு அருகில் இருந்த பூங்காவில் அமர்ந்திருந்த ராஜாராமை மாறன் வேண்டி கேட்டுக்கொண்டான். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள. ராஜாராம் வேதனை கலந்து குரலில் பேச, மாமா, இத பத்தி பேச இது சரியான இடம் இல்ல, வாங்க வீட்டுக்கு போகலாம். மாறன் அவரை சமாதானம் செய்ய முற்பட்டான். இல்ல மாப்பிள, எனக்கு வீட்டுக்கு வர மனசு வரல, கொஞ்ச நேரம் இங்கே இருக்கேன். அவர் விரக்தியாக பேச மாறன் அவர் அருகில் அமர்ந்தான். மாமா, நீங்க இந்த அளவுக்கு வேதனைப்படுற அளவுக்கு என்னாச்சு மாமா? மாறன் அவன் மனதில் இருந்ததே கேட்க, என்ன மாப்பிள, இதை விட பெரிய விஷயம் என்ன இருக்கும்? என்னோட பொண்ணு யாரோ ஒரு பையனை காதலிக்கிறேன்னு சொல்றா. அவ இப்படி சொல்லுவான்னு நான் நினைக்கவே இல்ல. அவர் வேதனைப்பட்டார். அவ எந்த தப்பும் செய்யல மாமா. இப்படிப்பட்ட பொண்ணுங்க கிடைக்க நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த காலத்துல இப்படிப்பட்ட பொண்ணுங்க எந்த வீட்ல இருக்காங்க மாமா? மாறன் அவன் மன எண்ணங்களை சொல்ல அவர் குழப்பமாக அவன் முகம் பார்த்தார். ஆமா மாமா, அன்னிக்கு என்னோட கல்யாணம் நின்னு போன போது நீங்க சொன்ன ஒரே வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்க 2 பொண்ணுங்களுமே உங்க முடிவை ஏத்துக்க தயாரா இருந்தாங்க. வேற எந்த பொண்ணு மாமா இப்படி ஒரு முடிவை எடுப்பா? உங்க வார்த்தைய 2 பேரும் அவ்வளவு மதிக்கிறாங்க. இப்ப கூட உங்களோட சம்மதத்தை தான் கேட்டு மீனா உங்ககிட்ட பேசியிருக்கா. இப்போ நீங்க இதுல விருப்பம் இல்லைன்னு சொன்ன உங்க வார்த்தைக்காக அவளோட காதலை தூக்கி போடவும் அவ தயங்க மாட்டா. அப்படிப்பட்ட பொண்ணுக்காக நீங்க உங்க ஈகோவை விட்டு கொடுக்க மாட்டீங்களா மாமா? அவன் அவர் முகத்தை பார்க்க குற்ற உணர்ச்சியில் அவன் பார்வையை தவிர்த்தார். மீனா தப்பான வழியில போயிருந்தா நானே அதை தடுத்திருப்பேன் மாமா. ஆனா சிவா அப்படிப்பட்ட பையன் இல்ல, ரொம்ப நல்ல பையன். நாமளே தேடி இருந்தாலும் இப்படி ஒரு பையன் நம்ம மீனாவுக்கு கிடைச்சிருக்க மாட்டான். மாறன் அவன் முகத்தை பார்த்து அவன் மனதில் இருந்தவற்றை பேசி முடித்தான். நீங்க சொன்னது சரிதான் மாப்பிள, ஆனா நான் என்னோட ஈகோக்காக அப்படி சொல்லல. என் பொண்ணு இப்படி செஞ்சுட்டான்னு ஒரு வேதனையில தான் சொன்னேன். அந்த பையன் சிவா ரொம்ப நல்லவன்தான். ஆனா அவனுக்குன்னு சொந்த பந்தம் யாருமே இல்லையே. எந்த நம்பிக்கையில என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? அவர் மனதை உறுத்தியதை கூற, மாமா, இப்போ என்ன, சிவாக்கு யாரும் இல்லைங்கிறது தானே உங்க பிரச்சனை? சிவா என்னோட தம்பி. அவனை பார்த்த நிமிஷமே முடிவு பண்ணிட்டேன், அவன்தான் என்னோட தம்பின்னு. என்னோட தம்பிக்கு உங்க பொண்ணை கேட்கிறேன், கல்யாணம் பண்ணி தருவீங்களா? மாறன் எந்த தயக்கமுமின்றி சட்டென்று அவன் மன எண்ணங்களை சொல்லிவிட ராஜாராம் வாயடைத்து நின்றார். இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில சொந்தந்தான் மாமா. நாளைக்கு நம்ம மீனாவா அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம எல்லாரும் அவருக்கு சொந்த ஆகிட மாட்டோமா? இவ்வளவு நாள் பாசத்துக்காக ஏங்கின மனுஷன் உங்க பொண்ணை கொடுத்து இவ்வளவு சொந்தத்தையும் கொடுத்தீங்கன்னா அவளை மட்டும் இல்ல நம்ம மொத்த குடும்பத்தையும் அவன் கொண்டாடுவான். இளவரசியா நம்ம வீட்ல இருக்க நம்ம பொண்ணு அங்க போய் ஒரு மகாராணியா இருப்பான். இதுக்கு மேல சொல்ல எதுவும் இல்ல மாமா. இறுதி முடிவு உங்களுடையதுதான். உறவை உடைச்சு திருமணம் செஞ்சுக்க சிவாவும் சம்மதிக்க மாட்டான். உங்க பேச்ச மீறி நம்ம மீனாவும் எதுவும் செய்ய மாட்டா. யோசிங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை வரல, விருப்பம் இல்லைன்னா நீங்க பார்த்த வரணையே மீனாவுக்கு பேசி முடிச்சிருங்க. கண்டிப்பா மீனா சம்மதிப்பா. ஆனா அவளால சந்தோஷமா இருக்க முடியாது. முடிவு உங்களுடையது மாமா. நான் கிளம்புறேன் என்று கூறி அந்த இடத்தை விட்டு வேகமாக அவன் சென்றுவிட அவன் சென்ற திசை நோக்கி அமர்ந்திருந்தவர் மனதில் பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தது. சிறிது நேரம் கழித்து அவர் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். அப்பா என்று கண்களில் நீருடன் அருகில் வந்து அணைத்துக் கொண்ட மகளை கண்டதும் அவர் மனதில் இருந்த சிறு நெருடல்களும் தொலைந்து தெளிவு பெற்றார். சாரிப்பா, நான் உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டேன். உங்களை விட எனக்கு எதுவும் முக்கியம் இல்லப்பா, என்னை மன்னிச்சிருங்க. அவர் கைகளை பற்றி அவள் கண்ணீர் வடிக்க பாசத்தால் வானளவு உயர்ந்த அவர் மகளை எண்ணி பெருமிதம் கொண்டார். அப்போ நான் பாக்குற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதமாமா? அவர் அவள் முகம் பார்த்து கேட்க, சரிப்பா, உங்க விருப்பப்படி செய்யுங்க, எனக்கு சம்மதம் என்று கூறிவிட்டு அவள் அறைக்குள் வேகமாக சென்று விட்டாள். அங்க என்ன நடக்குது? நீங்க என்ன எதுவும் பேசாம இருக்கீங்க? போங்க, போய் அப்பாவுக்கு புரிய வைங்க. இல்ல நான் பேசுறேன். அம்மா சம்மதிச்சிட்டாங்க, அப்பாவை சம்மதிக்க வச்சிடலாம் வாங்க. மாயா மாறன் கரங்களை பற்ற, அவர் ஏற்கனவே சம்மதிச்சிட்டாரு. அவர் சொன்ன மாப்பிள்ள சிவாதான். மாறன் அவளை பார்த்து கண்ணடிக்க, நிஜமாவா என்றால் நம்ப முடியாமல். ஆமா, இனி எல்லாம் சுபம். கடவுள் போல் கரங்களை உயர்த்தி அவன் சொன்ன விதம் அவளுக்கு சிரிப்பு வந்தது. இன்னொரு புறம் அவள் மனம் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போயிருந்தது. மீனா கிட்ட இதை சொன்னா இன்னும் சந்தோஷப்படுவா. நான் போய் சொல்லித்து வரேன். மாயா அவசரமாக செல்ல முற்பட அவன் தடுத்தான். ஏன்? அவள் கண்களை உரட்டி கேள்வி கேட்க, அது அவளுக்கு சர்ப்ரைஸ். நாளைக்கு சிவாவை பார்த்து அவ ஷாக்காக போறா. மாறன் திட்டத்தை விளக்கினான். ஓ, அப்போ இதெல்லாம் உங்களுக்கு முன்னவே தெரியுமா? அவள் விழி விரிய கேட்க, பிளான் என்னோடது பா. மாமா எனக்கு ஃபோன் பண்ணினா போது நான் தான் இந்த ஐடியா கொடுத்தேன். அவன் பெருமையாக கூற, நைட்டெல்லாம் அவ அழுதுட்டு இருக்க போறா.
மாயா வருத்தமாக பேசினாள். கவலைப்படாத, நைட் மாமா அத்தை 2 பேரும் மீனா கூட தான் இருக்க போறாங்க. அவளை அழவிடாம மாமா பார்த்துப்பாரு. நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு இங்க திருவிழா கோலம்தான், அவன் உற்சாகமாக கூற மாயாவிற்கும் சந்தோஷமாக இருந்தது. அது சரி மாமா, எப்படி அப்பாவை சம்மதிக்க வச்சீங்க? மாயா ஆச்சரியத்துடன் வினவ, அது எங்க மாமனார் மருமகன் சீக்ரெட், வெளியே சொல்றதில்ல. அவன் பவ்யமாக முகத்தை வைத்து கொண்டான். ஐயடா, ரொம்பதான் பண்றீங்க. அவள் இதழ்களை சுழித்து கூறிவிட்டு அவர்கள் அறைக்கு சென்று விட்டாள். அவனும் புன்னகையுடன் அவளை பின்தொடர்ந்தான். அதெல்லாம் போகட்டும், நம்ம லவ் ஸ்டோரி பாதியிலேயே நிக்குதே, அதை எப்போ முடிக்க போற? ப்ளீஸ் பட்டு, அதை இப்போவே சொல்லிடு. எனக்கு அதை கேட்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ப்ளீஸ், அவன் கெஞ்சலாக கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க மட்டும் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டீங்க. நான் சொல்லணுமா? நானும் சொல்ல மாட்டேன், அவள் கராராக கூறிவிட்டு முகத்தை வேறு புறம் திருப்பிக் கொண்டாள். ஹே, சொல்ல தொடங்கிட்டு இப்படி பாதியில விட்டுட்டு போனா எப்படி? நீ சொல்லி முடி, நானும் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ், அவன் மீண்டும் கெஞ்சி கேட்க அவள் புன்னகைத்தாள். அப்பாடா, சிரிச்சிட்ட. சரி சரி, நான் வீட்டுக்கு வந்தப்போ வேற என்ன ஆச்சு சொல்லு, அவன் ஆர்வமாக கேட்க, அப்போ உங்களை ஆர்வமாதான் பார்த்துட்டு வந்தேன். ஆனா நீங்க என்ன பூசணிக்காய் முருங்கைக்காய்னு சொன்னீங்க பாருங்க, அப்போ வந்துச்சு கோபம். எனக்கு வந்த கோபத்துல அப்படியே உங்க முகத்துல குத்தி ரத்தம் வர வைக்கணும்னு தோணுச்சு எனக்கு என்று கூறி அவன் சட்டையை பிடித்து அவனை முறைத்தாள். என்னை கிண்டல் பண்ணாம உங்களால் ஏற்கவே முடியாதில்ல என்று கூறி அவன் காதை பிடித்து திருக, ஹே ராட்சசி, காது வலிக்குதுடி என்று கண்களை இறுகப் பற்றி கொண்டு கூற அவள் அவனை விடுவித்தாள். இனிமேல் என கிண்டல் பண்ண நினைச்சா இதுதான் ஞாபகம் வரணும். எனக்கு தூக்கம் வருது, மீதிய நாளைக்கு பேசிக்கலாம் என்று கூறி அவனை மிரட்டிவிட்டு அவளிடத்திற்கு சென்று உறங்கிவிட்டாள். அவள் செயல்களைக் கண்டு மீண்டும் மீண்டும் அவள் மீது காதல் கொண்டது அவன் மனம். அவளின் முகத்தை மனதில் நிறுத்தி அவளை அவன் கரச்சிறையில் வைத்துக்கொண்டு அவனும் உறங்கிப் போனான். மறுநாள், மீனு, இன்னுமா தூங்கிட்டிருக்க? எழுந்திரு. மாயா மீனாவை எழுப்ப அவளும் தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டாள். என்னாச்சு? மீனா கண்களை கசக்கிக் கொண்டு விழித்தாள். இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வராங்க, நீ இன்னும் தூங்கிட்டிருக்க? மாயாவின் பதில் அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. மாப்பிள்ளையா? மீனாவின் முகத்தில் கவலை படர மாயாவிற்கும் வருத்தமாக இருந்தது. நீ சீக்கிரம் ரெடியாயிட்டு வா, கீழே உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று கூறிவிட்டு மாயா அங்கிருந்து சென்று விட்டாள். மீனாவிற்கு மாயாவை வினோதமாக பார்த்தாள். எப்படி இதை இவ்வளவு சாதாரணமா எடுத்துக்க முடிஞ்சது மாயாவால என்று எண்ணினாள். இருப்பினும் வேறு வழியின்றி மாயா எடுத்து வைத்திருந்த புடவையை உடுத்திக்கொண்டு கீழே இறங்கி வந்தாள். நான் சொன்ன மாதிரியே உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய உனக்காக பார்த்திருக்கேன், உனக்கு சந்தோஷம்தானேம்மா? ராஜாராம் வினவ, உங்க சந்தோஷம்தான் எனக்கும் சந்தோஷம் அப்பா, அவள் சோகத்தை மறைத்து கொண்டு கூற, அதேப்படி மாப்பிள்ளைய பார்க்காமையே சொல்லுவ? மாப்பிள்ளைய நல்லா பார்த்து உன்னோட முடிவை சொல்லலாம். மாறன் பவ்யமாக அவள் முகன் பார்த்து கேட்க அவள் அவன் முகத்தை சிறு கோபத்தோடு பார்த்தாள். மாப்பிள்ளை அங்க இருக்காரு. மாறன் சுட்டி காட்டிய திசையில் அவளை பார்த்தவள் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவள் கண்களை மீண்டும் நம்ப முடியாமல் ஒரு முறை அவன் முகத்தை பார்த்தாள். சிவா அங்கே அமர்ந்திருந்தான். அங்கு நிகழ்வதை நம்ப முடியாமல் மீனா மாறன் முகத்தையும் அவள் தந்தை முகத்தையும் மாறி மாறி பார்த்தாள். உன்னோட சந்தோஷத்தை விட இங்க யாருக்கும் வேற எதுவும் முக்கியமில்லமா. சிவாவை நம்ம வீட்டு மாப்பிள்ளையா என் மனசார ஏத்துக்கிறேன். ராஜாராம் அவள் தலை கோதி கூற மீனா சந்தோஷத்தில் வாயடைத்து போனாள். தேங்க்ஸ்பா, தேங்க்யூ மாமா, அவள் கண்களில் கண்ணீருடன் மனசார கூற அவர்கள் இருவரும் புன்னகைத்தனர். சிவா சார், எங்க பொண்ணு நீங்க எப்பவும் சந்தோஷமா பாத்துக்கணும், சரியா? மாறன் புன்னகையுடன் சிவாவை பார்க்க. கண்டிப்பா அண்ணா. சிவா அதே புன்னகையுடன் பதிலளிக்க அவர்கள் இல்லம் கலகலப்பானது. கஸ்தூரியின் மனதும் ஆனந்தத்தில் நிறைந்திருந்தது. இரு மகள்களுக்கும் அவர்களுக்கு பிடித்தவாறு மாப்பிள்ளை கிடைத்துவிட்டதை எண்ணி மனம் மகிழ்ந்தார். கல்யாணத்தை எப்போ வச்சிக்கலாம்? கஸ்தூரி ஆவலாக கேட்க மீனா இன்னும் கொஞ்ச நாள் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாமா. அவளோட விருப்பப்படியே கல்யாணத்தை கொஞ்ச நாள் கழிச்சு வச்சுக்கலாமே. சிவா அவன் மனதின் எண்ணத்தை கூற அது கஸ்தூரியை மேலும் மகிழ்வித்தது. ராஜாராம் நிலையும் அதுவே. மகளின் எதிர்காலம் வசந்தமாக இருக்கப் போவது அவர்கள் மனக்கண்களில் தெரிந்தது.
எனக்கு மனைவியா மட்டும் இல்லாம அம்மா அப்பா அண்ணா அண்ணின்னு எனக்கு அத்தனை சொந்தங்களையும் கொடுத்த மீனாவை என்னோட வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா பார்த்துப்பேன். சிவா மனதார கூற மீனாவின் பெற்றோர் நெகிழ்ந்து போயினர். சிவாவை பக்கத்தில் இருந்த பூங்காவிற்கு மீனா அழைத்துச் சென்றாள். என்னால இன்னும் இது எதையும் நம்ப முடியல சிவா. அவன் அருகில் அமர்ந்து கொண்டு அவள் பேச, நேத்து மாறன் அண்ணா ஃபோன் பண்ணும்போது என்னாலையும் அதை நம்ப முடியல. கொஞ்ச நேரம் முன்னாடி நீ ஃபோன் பண்ணி அழுத. அதை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் ஃபோன் பண்ணி இப்படி சொன்னதும் எனக்கு சந்தோஷத்துல என்ன செய்யறதுனே புரியல. அவன் மனதில் இருந்த மகிழ்ச்சி அவன் முகத்தில் தெரிந்தது. இப்போதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு மாமா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு மனதார கூறி அவன் தோள்களில் சாய்ந்து கொண்டாள் மாயா. மீனாவை டெல்லிக்கு அனுப்பிவிட்டு மாயரனும் மாயாவும் அன்று காலைதான் அவர்கள் ஊருக்கு திரும்பியிருந்தனர். அப்புறம் மாயா மீனா சிவா கல்யாணம் பத்தி யாருக்கும் தெரிய வேண்டாம். நம்மோட நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு கூட தெரிய வேண்டாம். தேதி முடிவு பண்ணிட்டு எல்லாருக்கும் சொல்லிக்கலாம். மாறன் கூற மாயாவும் சம்மதித்தாள். உங்களோட இந்த குணத்தை பார்த்துதான் முதல் முறை உங்க மேல காதல் வந்துச்சு மாமா. அவன் முகம் பார்த்து கூற அவன் ஆச்சரியமாக அவள் முகம் பார்த்தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு முறை நீங்க ஒரு பொண்ணுக்கு உதவி செஞ்சீங்க. அவள் ஒரு பையன் தொல்லை செய்யறான்னு தெரிஞ்சதும், அவன் பெரிய இடத்து பையன், அவனை கண்டிச்சா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணுக்காக அவனை கண்டிச்சிங்க. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் அந்த பொண்ணு உங்களை தெய்வமாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டா. மாயா அவள் மனதிலிருந்தவற்றை கூற மாறனின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஹே, அது எப்படி உனக்கு தெரியும்? அவன் அதே ஆச்சரியத்துடன் கேட்க, அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு. நான் இங்க வந்தப்போ அது அவ என்கிட்ட சொன்னா. அந்த நிமிஷமே உங்க மேல எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை வந்துருச்சு. நீங்க என்னோட மனசுல ரொம்ப உயரத்துக்கு போயிட்டீங்க. ஆனா மறுநாள் கல்யாணமாக போற உங்களை வேற எந்த நினைப்போடவும் பார்க்கக்கூடாதுன்னு தான் எனக்குள்ள எழுந்த அந்த உணர்வுகளை எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். அவள் கூற, என்ன இந்த அளவுக்கு காதலிச்சவ ஏன் கல்யாணம் ஆனப்போ என்ன சுத்தமா வெறுத்த? அவன் புரியாமல் குழப்பத்துடன் கேட்டான். என்னோட அப்பா மீனாவை உங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க போறதா தான் சொன்னாரு. அதான் குழந்தை மாதிரி நினைச்ச பொண்ணை எப்படி நீங்க கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிச்சிங்கன்னு உங்க மேல எனக்கு கோபம் வந்துச்சு. சுயநலம் இல்லாம மத்தவங்க நலனை விரும்புற நல்ல குணத்தை பார்த்து என் மனசுல வந்த மதிப்பு, அதெல்லாம் பொய்யன்னு ஆகும்போது எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் என்னோட வாழ்க்கையிலயும் நடந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச உங்களை வெறுப்போட தான் கல்யாணம் செஞ்சுக்க ஒத்துக்கிட்டேன். ஆனா என்னால உங்களை முழுசா வெறுக்க முடியல. ஒவ்வொரு முறை உங்களை வேதனைப்படுத்தின போதும் உங்களை விட அதிகமா நான் தான் வேதனையை அனுபவிச்சேன். அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. மாயா, அவன் ஏதோ சொல்ல வர அவள் அவனை தடுத்தாள். நான் சொல்லி முடிச்சிடுறேன் மாமா. உங்க மேல கோபம் எனக்கு குறையவே இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சுதான் அப்பா என்கிட்ட நடந்ததை சொன்னாரு. அவரு சொன்னதை கேட்டதும் என்னோட மனசுல உங்க மேல இருந்த கோபம் எல்லாம் போயிருச்சு. உங்களை கஷ்டப்படுத்தினதுக்காக என் மேல எனக்கே கோபம் வந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் உங்களை காதலிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு தோணுச்சு. உங்களை பிரிஞ்சிருந்த நாள் எல்லாமே இதே எண்ணங்கள் தான் என்னோட மனசுல மாறி மாறி தோணிட்டு இருந்தது. ஆனா 3 வருஷம் கழிச்சு உங்களை மறுபடி பார்த்த நிமிஷம் மத்த எல்லாம் மறந்து போய் உங்க மேல நான் வச்ச காதல் மட்டும்தான் என்னோட மனசுல நிலைச்சிருந்துச்சு. உங்க கூட இருக்கதான் என்னோட மனசு துடிச்சுது. எப்படியும் உங்க மனசு ஜெயிச்சிருவேன்னு ஒரு நம்பிக்கையில தான் இங்க வந்தேன். உங்க கூட வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் பொக்கிஷமா மனசுல வச்சுக்கிட்டேன். நீங்க விளையாட்டா பேசினது, என் மேல காட்டின அக்கறை, பாசம் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் என்னோட காதலை அதிகரிச்சது. ஆனா ஒவ்வொரு சமயம் உங்க மனசுல என் மேல காதல் இல்லைன்னு தோணும். அதுக்கு காரணம் நான் ஆரம்பத்துல உங்க மேல காட்டின வெறுப்பு தானும் தோணும். அப்படி நினைச்சுதான் நான் உங்களை விட்டு போக முடிவு பண்ணி அம்மா அப்பா கூட ஊருக்கு கிளம்பினேன். மாமா, என்னோட செயல் உங்களை காயப்படுத்தி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஐ எம் சாரி மாமா, என்னை மன்னிச்சிடுங்க. அவள் கண்களில் கண்ணீர் மேலும் பெருக அதற்கு மேலும் பொறுக்க முடியாமல் அவன் அவளை அரவணைப்பாக அணைத்து கொண்டான். அவள் கண்களில் வழிந்த கண்ணீரை அவன் கரங்களால் மென்மையாக துடைத்து விட்டான். இப்போ எதுக்காக நீ வருத்தப்படுற மாயா? உன்னால நான் என்னைக்கும் வேதனைப்பட்டதில்லை. உண்மையை சொல்லணும்னா எப்படியோ போயிட்டு இருந்த என்னோட வாழ்க்கைக்கு வண்ணம் பூசி அதை இந்த அளவுக்கு அழகா மாத்தினவளே நீதான். உன்னை தவிர வேற யாரும் என்ன சந்தோஷப்படுத்த முடியாது மாயா. இப்போ என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு சொன்னியே, இதை விட சந்தோஷமான தருணம் எனக்கு வேற என்ன இருக்க முடியும் சொல்லு? உன்னோட மனசை கஷ்டப்பட வச்சுட்டேங்கிற குற்ற உணர்வுல தான் நான் உன்கிட்ட சரியா பேச முடியாம இருந்தேன். என் மேல காதல் எந்த தருணத்துல வந்துச்சுன்னு நீ சொல்லிட்ட. ஆனா என்னால அப்படி சொல்ல முடியாது மாயா. உன்னை அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். என்னதான் நம்ம கல்யாணம் எதிர்பாராம நடந்திருந்தாலும்
உன்னை முழு மனசோட மனைவியா ஏத்துக்கிட்டு தான் உன் கழுத்துல தாலி கட்டுனேன். நீ காட்டின கோபம் கூட எனக்கு அழகாதான் தெரிஞ்சுது. அதுல இருந்த நியாயமும் எனக்கு நல்லாவே புரிஞ்சிருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா கசப்பான தருணத்தையும் நம்ம காதலால மாத்தணும்னு ஒவ்வொரு நாளும் கனவு கண்டேன். நீ இங்க வர நாளுக்காக ஏக்கத்தோட காத்திருந்தேன். நீ வந்ததும் தான் என்னை விட்டு பிரிஞ்சிருந்த என்னோட பாதி உயிர் மறுபடியும் கிடைச்ச மாதிரி உணர்ந்தேன் மாயா. நீ என்னை வெறுத்த போதே உன்னை நேசிச்சேன். எப்போ உன்னோட காதல் எனக்கு புரிய ஆரம்பிச்சதோ அப்போ இருந்து என்னோட காதல் ரெட்டிப்பாயிருச்சு. ஆனா காதல் வந்ததும் அதை காதலிக்கிட்ட சொல்லிரணும்னு, இல்லைனா அதுவே அவ மனச வருத்தப்பட வைக்கும்னு நீ இங்கிருந்து கிளம்பினதும் எனக்கு புரிஞ்சிருச்சு. அதான் அப்போவே கிளம்பி வந்துட்டேன். நியாயமா நீதான் என்ன மன்னிக்கணும். மன்னிப்பியா? அவள் முகத்தை உள்ளங்கைகளில் ஏந்தியவாறு அவன் கேட்க, அவள் அவன் கரங்களில் மென்மையாக இதழ் பதித்தாள். இனிமேல் இந்த மாதிரி மன்னிப்பெல்லாம் கேட்கக்கூடாது. எந்த ஒரு ஒளிவு மறைவும் நமக்குள்ள இனி இல்ல. லவ் யூ மாமா என்று கூறி அவன் மார்போடு அவள் ஒன்றிக்கொள்ள, அவள் கூந்தலை கோதிவிட்டு உச்சந்தலையில் முத்தம் கொடுத்து அவளை மேலும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். மறுநாள் அதிகாலையிலேயே மாறன் வயலுக்கு சென்று விட்டான். மாயா காலை உணவை அவனுக்காக தயார் செய்து வைத்துவிட்டு அவனுக்காக காத்திருந்தாள். சிறிது நேரத்தில் அவன் வந்து சேர அவள் அவனுக்கு ஆசையாக பரிமாறினாள். மாறனும் அதை மனதார பாராட்டி சுவைத்தான். மாயா, இன்னைக்கு மதியம் சாப்பாடு எடுத்துட்டு வர வேண்டாம். நான் கொஞ்சம் வெளியே போறேன், அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். மாறன் கூற அவளும் சரி என்று ஒப்புக்கொண்டாள். அன்று மதியம் மாயாவிற்கும் ஆடை வடிவமைப்பு வேலைகள் இருந்தன. மாறன் புன்னகையுடன் விடை பெற்று கொண்டு சென்றான். டே அஜய், எங்கடா போயிட்ட? ரொம்ப நாளா ஆளையே காணோம். சரண், அஜய்சியின் நண்பன், அவனை விசாரிக்க, டெல்லிக்கு போயிருந்தேன்டா, கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அவனும் உணர்ச்சிகளற்ற முகத்துடன் பதிலளித்தான். மீனாவை சந்திக்க அவன் டெல்லிக்கு சென்ற வேளையில் அவள் இங்கே கிளம்பி வரக்கூடும் என்று அவன் நினைக்கவில்லை. அதனால் மிகுந்த எரிச்சலில் இருந்தான். டே, அங்க பாரு, அது மாறன்தானே? பின்னாடி இருக்கிற பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. சரண் கூற, பொன்னா? அஜய் அவர்களை திரும்பி பார்த்தான். மீனாட்சியா? அவன் விழிகள் அதிர்ச்சியில் விரிந்தன. அதைவிட மாறனும் அவளும் ஒன்றாக செல்வதைக் கண்டு மேலும் அதிர்ச்சியடைந்தான். மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ முன்னாள் காதலி கூட சேர்ந்து இப்படி ஊர் சுத்திட்டு இருக்கானா இவன்? இது ஒன்னு போதுண்டா. உன்னோட பேர், புகழ், வாழ்க்கை, என் மாமனார் உன் மேல வச்ச நம்பிக்கைன்னு எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு. அவன் வேகமாக அவன் வண்டியை எடுத்து மாறன் அறியாத வண்ணம் அவர்களை பின்தொடர்ந்தான். மாறன் மீனாட்சியை அவள் வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு வயலுக்கு சென்றான். அந்த மாயா ஏதோ உலகத்திலேயே அவளுக்குதான் ரொம்ப நல்ல புருஷன் கிடைச்சதான் நினைச்சிட்டு இருக்காளே. அந்த நினைப்பை இன்னிக்கே சுக்கு நூறா உடைக்கிறேன். நமட்டு சிரிப்புடன் அவன் மனதில் எண்ணிக்கொண்டான். ஏண்டா லேட்டு? வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வரியா? மாறனை பார்த்ததும் சங்கர் வினவ, இல்லடா, வர வழியில மீனாட்சிய பார்த்தேன். சந்தைக்கு போயிட்டு பையெல்லாம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அதான் வீட்ல விட்டுட்டு வந்தேன். மாறன் கூற சங்கரும் ஒப்புக்கொண்டு வேலை செய்ய தொடங்கினர். மதியம் 1 மணி அளவில் மீனாட்சி வயலுக்கு வர மாறனும் சங்கரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்னம்மா இவ்ளோ தூரம்? மாறன் கேட்க, உங்க 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்த, சாப்பிட வாங்க என்று பாசமாக அழைத்தாள். அவர்களும் மறுப்பு எதுவும் சொல்லாமல் அவள் அருகில் வந்தனர். உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? அவன் வினவ, எனக்கு எந்த சிரமமும் இல்ல மாமா. நீங்க 2 பேரும் செஞ்ச உதவினால்தான் நான் என்னோட படிப்பை முடிச்சேன். இன்னைக்குதான் ரிசல்ட் வந்துச்சு. நான் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணியிருக்கேன். உங்க 2 பேருக்கும் நன்றி சொல்ற விதமா தான் நானே சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். எந்த மறுப்பும் சொல்லாம சாப்பிடுங்க ப்ளீஸ். அவள் இருவரையும் வேண்டி கேட்டுக்கொள்ள அவர்களாலும் மறுக்க முடியாமல் சம்மதித்தனர். நீ பாஸ் பண்ணினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மீனாட்சி. நீ இன்னும் பல உயரங்களுக்கு போகணும். சங்கர் மனதாக வாழ்த்த அவள் அவனுக்கு நன்றி தெரிவித்தாள். மீனாட்சி அவர்கள் இருவருக்கும் உணவு பரிமாறிக்கொண்டிருந்தாள். ஓ, விருந்தோபச்சாரம் எல்லாம் நடக்குதா? இதுதான் சரியான தருணம் என்று எண்ணி வண்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் அஜய். மாயா மகிழ்ச்சியாக ஆடைகளை வடிவமைத்துக் கொண்டிருந்தாள். வண்டி சத்தம் கேட்டு மாறன்தான் வந்திருக்கிறான் என்று எண்ணி ஆசையாக வாயிலுக்கு சென்றாள். அங்கே அஜய் நின்றிருக்க அவள் குழப்பமடைந்தாள். வா அஜய், உள்ள வா அவள் கூற, மாயா பேச நேரமில்ல, என் கூட வா ரொம்ப. அவன் முக்கியமான விஷயம் படபடப்பாக கூறினான். என்னாச்சு? மாயாவிற்கு எதுவும் புரியவில்லை. மாயா, இப்போ நான் எதை சொன்னாலும் நீ நம்ப மாட்ட. அதான் எல்லா உண்மையும் உனக்கு நேர்ல காட்டி புரிய வைக்கதான் வர சொல்றேன். அங்க வந்து பாரு, உனக்கே எல்லா விஷயமும் புரியும். அவன் புதிராக பேச மாயா மேலும் குழப்பமடைந்தாள். சரி, உன்னோட ஆருயிர் கணவன் எங்கே? அவன் எரிச்சலாக கேட்க, அவரு வயலுக்கு போயிருக்காரு. அதுக்கென்ன இப்போ?
அவளுக்கும் கோபம் வந்தது. இந்நேரம் நீ சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்கணுமே, ஏன் இன்னும் கிளம்பல? அவன் கேட்க, இன்னைக்கு சாப்பாடு வேண்டான்னு அவர் சொல்லிட்டு தான் போனாரு. இங்க பாரு அஜய், இதெல்லாம் எதுக்கு இப்போ தேவையில்லாம கேட்டுட்டு இருக்க? என்ன சொல்லணுமோ அதை நேரடியா சொல்லு. அவள் பொறுமையிழந்து அவனிடம் பேச, ஓஹோ, உன்னை சாப்பாடு கொண்டு வர வேண்டான்னு சொல்லிட்டு அங்க அவரோட காதலியா வர சொல்லி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரு. அஜய் மேலும் பேசுவதற்குள், வார்த்தைய அளந்து பேச அஜய், அவரை பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்ல. மாயா கோபத்தில் பொரிந்தாள். அதான் சொன்னனே, நீ நம்ப மாட்ட. நேர்ல கூட்டிட்டு போய் நிரூபிக்கிறேன்னு. கிளம்பு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே உன்னோட கணவனை பத்தி தெரிஞ்சுக்குவ. அவன் ஆணவமாக கூற, என்னோட நம்பிக்கை இல்லாம இப்போ நான் உன் கூட வரல. என்னோட புருஷன் எந்த அளவுக்கு நல்லவர்னு எனக்கு தெரியும். இத்தனை பேருக்கு முன்னாடி இப்படி நீ பேசினதுனால நீ ஒரு பொய்யானவன்னு நிரூபிக்கதான் வரேன். போகலாம் என்று கூறி மாயா அவனுடன் சென்றாள். பாயசம் சூப்பர் மீனாட்சி. சங்கர் பாயசத்தை ருசித்து சாப்பிட்டு கொண்டிருக்க மாறனும் புன்னகையுடன் அதை அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்த நேரத்தில் அஜயும் மாயாவும் அங்கே வந்து சேர்ந்தனர். உட்கொண்டான். அவர்களை பார்த்த மாயாவின் விழிகள் விரிந்தன. எதுவும் பேசாமல் அவர்களை பார்த்தவாறு நின்றிருந்தாள். அங்க பாரு, உன்னோட கணவனை பாரு, முகத்துல எவ்வளவு சந்தோஷம். பக்கத்துல இருக்கிறது யாருன்னு தெரியுதா? அவதான் உன்னோட கணவன் உருகி உருகி காதலிச்ச பொண்ணு மீனாட்சி. என்னமோ உன் கணவன் உத்தமன், அது இதுன்னு என்னென்னவோ சொன்னியே. இப்போ ஏன் எதுவும் பேசாம வாயடைச்சு போய் நிக்கிற? இப்போ பேசு. இதுதான் நடக்குதுங்க. நீ பாட்டுக்கு உன்னோட வீட்டுல போய் இவ்வளவு வருஷம் இருந்துட்ட. இங்க பாரு என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு. கல்யாண நாள் அன்னைக்கு ஓடி போன பொண்ண மறுபடி பார்த்தா எந்த ஒருத்தனாச்சும் இப்படி இருப்பானா? எனக்கு என்னவோ அன்னைக்கு நடந்த எல்லாமே இவனோட திட்டம்னு தோணுது. மாமா சொத்துக்காக ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். அஜய் அவன் மனதிலிருந்த விஷத்தை வார்த்தைகளாய் உதிர்க்க, மாயாவின் கண்களோ அதிர்ச்சி கலந்த கோபத்தில் சிவந்திருந்தது. அதே கோபத்துடன் அவனை பார்த்தாள். என்ன பாட்டி எதுக்கு முறிக்கிற? இவ்ளோ நடந்திருக்கு. அவன் உனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கான். நியாயமா? அவன் பேசி முடிப்பதற்குள் பலார் என்று அவன் முகத்தில் அறைவிழ அவன் தட்டு தடுமாறி அவள் முகம் பார்த்தான். இன்னொரு வார்த்தை அவரை பத்தி பேசின, உன்னை கொன்னுருவேன். அவள் கண்களில் தெரிந்த ரௌதரத்தை பார்த்து அவன் அதிர்ந்து போனான். மாயா அஜயை அறிந்ததை பார்த்து மாறனும் அதிர்ந்து போனான். அவர்கள் அருகில் வந்தான். மாயா, என்ன நடந்துச்சு? அவன் பதட்டமாக அவள் அருகில் வந்தான். நீங்க இருங்க மாமா, மாறனிடம் கூறிவிட்டு அஜயை திரும்பி பார்த்தாள். என்ன சொன்ன? என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? அவரை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் என்ன உன்ன மாதிரி கேவலமான ஜென்மம்னு நினைச்சியா? அவள் கோபத்தில் பொரிய, மாயா, எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க, நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? மாறன் அவள் கரங்களை கண்டிப்புடன் பற்றினான். மாமா, நீங்க ஒரு நிமிஷம் அமைதியாயிருங்க. பொறுமையா இருந்தது போதும். மாறனிடம் உறுதியாக கூறிவிட்டு அஜய் முகத்தை கோபத்துடன் பார்த்தாள். அவர் யாரையும் ஏமாத்தல. மீனாட்சியை சந்திச்ச மறுநாளே அதை என்கிட்ட சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, மீனாட்சி வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் அவளை வேற ஊர்ல தங்க வச்சது எனக்கு தெரியாம அவளை சந்திக்கிறதுக்காக இல்ல. ஏற்கனவே வேதனையில நொந்து போயிருக்க அவ மனசு உன்ன மாதிரி சில பேர் பேச்சால இன்னும் வருத்தப்படக்கூடாதுன்னு தான். கல்யாண நாள் அன்னிக்கு என்ன நடந்துச்சு, நடந்த சதிக்கு யார் காரணம், எல்லாம் எனக்கு தெரியும். அவள் பார்வை தீயாக இருக்க அஜய் தலை குனிந்து நின்றான். என்னம்மா சொல்ற? இவனுக்கும் கல்யாணம் நின்னு போனதுக்கும் என்ன சம்பந்தம்? அவ்வளவு நேரம் மௌனமாக இருந்த சங்கர் அவளிடம் கேட்க, மீனாட்சி வாழ்க்கையில நடந்த சோகம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இவனோட சதியும் அதுல கலந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியாது. மாயா பதிலளித்தாள். மாயா, பொறுமையா இரு. அதெல்லாம் பேசுற இடம் இது இல்ல. மாறன் அவளை சமாதானம் செய்ய என்ன, இல்ல மாமா, இங்க இருக்க எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். அதுக்கப்புறம் யாரும் இந்த பொண்ணை தப்பா பேச மாட்டாங்க. மாயா அவனிடம் உறுதியாக கூறிவிட்டு அவளுக்கு தெரிந்த உண்மையை சொல்லத் தொடங்கினாள். மீனாட்சியும் அவளுடன் படித்த ரவியும் 4 வருடங்களாக காதலித்து வந்தனர். அந்த சமயத்தில் அதை பற்றி அவள் இல்லத்தில் சொல்ல மீனாட்சிக்கு மிகவும் பயமாக இருந்தது. ரவியின் தந்தை ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். ஏழ்மையில் வாழ்ந்து கொண்டிருந்த மீனாட்சியை அவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று ரவி உணர்ந்திருந்தான். இருப்பினும் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்த காதலை விட்டுக் கொடுக்க நினைக்கவில்லை. அப்படி ஒரு சமயத்தில்தான் மாறனுக்கு மீனாட்சியை திருமணம் செய்து வைக்க ஏற்பாடுகள் நடைபெற்றன. மீனாட்சி என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்திருந்தாள். அவள் தந்தையிடம் இந்த சமயத்தில் அவள் காதல் குறித்து சொன்னால் நிச்சயமாக ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று அவளுக்கு உறுதியாக தெரிந்திருந்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தவள் மாறனிடமே அனைத்தையும் சொல்லிவிடலாம் என்ற முடிவுக்கு வந்தாள். அதுதான் சரி என்று மனதில் தீர்மானித்துக் கொண்டு அவனை சந்திக்க சென்றாள். அந்த சமயத்தில்தான் அந்த காட்சியை கண்டாள். ஒரு இளைஞனை மாறன் தாக்கிக் கொண்டிருந்தான். ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஊர் பொண்ணு பின்னாடி சுத்துவ? உன்ன மாறன் கோபமாக தாக்க, இவன மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, நல்லா அடி மாப்பிள்ள, சங்கர் கோபமாக கூறிக்கொண்டிருந்தான். அந்த பொண்ணை நான் காதலிக்கிறேன். அந்த இளைஞன் கூறி முடிப்பதற்குள் அவன் வாயில் இன்னொரு முறை குத்தினான்.
இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாத. காதலாம் காதல் என்று கூறி அவனை மாறன் மீண்டும் கடுமையாக தாக்கினான். அதைக் கண்ட மீனாட்சியின் மனம் பதறியது. ரவிக்கும் இந்த நிலை வரக்கூடுமோ என்று வருந்தினாள். அவள் பல யோசனைகளோடு நின்றிருந்த சமயம், பார்த்தல்ல, நீ மட்டும் மாறன்கிட்ட இந்த கல்யாணம் வேண்டாம், வேற பையனை காதலிக்கிறேன்னு சொன்ன, அவ்வளவுதான், அடுத்த நிமிஷமே நீ காதலிக்கிற பையனை இந்த மாறன் கொன்னுருவான். அவளுக்கு பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்க மீனாட்சி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அஜய் அங்கு நின்றிருந்தான். என்ன, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? அவன் ஒற்றை புருவம் உயர்த்தி கேட்க, ஆம் என்பது போல் அவள் பார்வை உரைத்தது. எனக்கு தெரியும் மீனாட்சி, ரவி என்னோட நண்பன்தான். அவன் கூற மீனாட்சிக்கு அவன் மேல் நம்பிக்கை வந்தது. உன்னோட நல்வதுக்கு தான் சொல்றேன் மீனாட்சி, மாறன்கிட்ட இத பத்தி எதுவும் சொல்லாத. இந்த கல்யாணத்தை நிறுத்தவும் ரவியும் நீயும் சேரவும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவன் கூற அது என்ன என்பது போல் மீனாட்சி அவன் முகம் பார்த்தாள். அது என்னன்னு நான் ரவி கிட்ட பேசிட்டேன். இப்போ நீ வீட்டுக்கு போ, கல்யாண வேலைகள் எல்லாம் நடக்கட்டும். நீ எதையும் வெளிக்காட்டிக்காம எப்பவும் போல இரு. இன்னொரு முறை மாறனை நீ சந்திக்க கூடாது. அவன் கூற மீனாட்சியும் ஒப்புக்கொண்டு அவள் இல்லம் திரும்பினாள். திருமணத்திற்கு முதல் நாள் ரவி மீனாட்சியை அழைத்தான். அவளும் பதட்டமாக அவனிடம் பேச அவன் அடுத்து சொன்னது அவளுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. என்ன பேசுற ரவி? நான் எப்படி வீட்டை விட்டு வெளியே வர முடியும்? நான் அப்படி செஞ்சா என்னோட அப்பா உயிரையே விட்டுருவாரு. அவள் கண்ணீருடன் பதிலளித்தாள். பாரு மீனாட்சி, இதுதான் நமக்கு கிடைச்ச கடைசி சந்தர்ப்பம். இதை பயன்படுத்தி நாம நம்ம காதல்ல எப்படியாவது ஜெயிக்கணும். கண்டிப்பா உன்னோட அப்பா நம்மள ஒரு நாள் எத்துக்குவாரு. இப்போ நாம கிளம்பலாம். இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் நம்மால சொல்ல முடியாது. என்னோட அப்பாவுக்கு இது தெரிஞ்சா பெத்த பையனை கூட யோசிக்காம என்னை கொலை செய்யறதுக்கு கூட அவர் தயங்க மாட்டாரு. புரிஞ்சுக்கோ மீனு, உன்னோட ரொம்ப வருஷம் சந்தோஷமா வாழணும், அதுதான் என்னோட ஆசை. அவன் கண்ணீருடன் கூற அவள் கண்களும் கலங்கியது. சரி ரவி, என்னாலும் உன்னை விட்டு வேற வாழ்க்கைய நினைச்சு பார்க்க முடியாது. எங்க வரணும்னு சொல்லு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட சொந்தக்காரங்க எல்லாரும் என்னை கூட்டி போக வந்துருவாங்க. அவள் கூற நீ சீக்கிரம் கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வா, நான் இங்க தான் இருக்கேன். 2 பேரும் கிளம்பி ராமநாதபுரம் போறோம். அங்க என் ஃப்ரெண்டு நம்ம கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு வச்சிருப்பான். கோவில்ல கல்யாணம் முடிஞ்சு அடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அவன் கூற அவள் சம்மதித்து வீட்டை விட்டு யாரும் அறியாமல் வெளியேறி அடுத்த அரை மணி நேரத்தில் பேருந்து நிலையத்தை அடைந்தாள். ரவியும் அவளுக்காக காத்திருந்தான். இருவரும் சேர்ந்து அவன் நண்பன் ஊருக்கு புறப்பட்டனர். அதே சமயம் அஜய் மீனாட்சி எழுதியது போன்ற கடிதத்தை மாப்பிள்ளை வீட்டினர் கையில் கிடைக்குமாறு எழுதி வைத்து விட்டான். மறுநாள் காலை ராமேஸ்வரத்தை அடைந்தனர் ரவியும் மீனாட்சியும். ரவி கூறியவாறு அவன் நண்பன் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்க மீனாட்சி ரவியின் திருமணம் எளிமையாக நடைபெற்றது. தன் தந்தை, உறவினர், மாறன், அவனது உறவினர்கள் என அனைவரது மனதையும் கலங்க வைத்துவிட்டு திருமணம் செய்து கொள்கிறோம் என்ற எண்ணம் ஒரு புறம் இருந்தபோதிலும் மறுபுறம் அவள் மனதில் நிறைந்திருந்த காதலனை கரம் பிடித்த ஆனந்தம் அவள் மனதில் நிறைந்திருந்தது. அவன் அவள் நெற்றியில் குங்குமத்தை வைத்தபொழுது அவள் மனம் நெகிழ்ந்தது. ஆனால் அடுத்த நொடியே அந்த குங்குமத்தை இழக்க நேரிடும் என்று அங்கிருந்த யாரும் அறிந்திருக்கவில்லை. திருமணம் முடிந்து மனக்கோலத்தில் அவர்கள் நின்றிருக்க எங்கிருந்தோ வந்த ஒரு கும்பல் அவர்களை சூழ்ந்தது. மீனாட்சி, ரவி இருவரும் கண்களில் பயத்துடன் நின்றிருந்தனர். ரவியின் தந்தை கண்களில் நெருப்பு தெறிக்க அவன் முன் வந்து நின்றார். அப்பா, அவன் பேசுவதற்குள் அவர் கையிலிருந்த அரிவாளால் அவன் கழுத்தை வெட்டிவிட மீனாட்சி அதிர்ந்து போய் நின்றிருந்தாள். யாருடாப்பா? பெத்தவன் பேர் புகழ காப்பாத்துறவன் தான் உண்மையான புள்ள. எப்போ நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட சம்மதமில்லாத வேற ஜாதி பொண்ணு கழுத்துல தாலி கட்டினியோ அப்போவே நீ செத்து போயிட்டடா. எனக்கு ஒரு பையன்தான், என்னோட 2வது பையன் செத்து போயிட்டான் என்று கூறி அந்த இடத்தை விட்டு அவன் தந்தை சென்றுவிட மீனாட்சி அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் உறைந்து போய் நின்றிருந்தாள். நண்பர்கள் உதவியுடன் ரவியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். மீனாட்சி ஒரு நடைப்பிணமாகவே அவர்களுடன் சென்றாள். மருத்துவர்கள் ரவி ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறிவிட அவள் அவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த துக்கம் வெடித்து வெளியே வந்தது. உயிரற்ற அவன் உடலை பிடித்துக்கொண்டு கதறி அழுதாள். பார்த்தவர் அனைவரது மனமும் வேதனை அடைந்தது. ரவிக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவன் நண்பர்கள் உதவியுடன் செய்து முடித்தாள். அவள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் என்று எண்ணிய அவனின் நண்பர்கள் அவளை ஒரு உளநோய் மருத்துவரிடம் அழைத்து சென்றனர். அவர்கள் வேண்டி கேட்டுக்கொண்டதால் மீனாட்சி மருத்துவரை சந்திக்க சம்மதித்தாள். அவள் சூழலை உணர்ந்த மருத்துவர் அவளுக்கு சிகிச்சை அளித்தார். சிறிது காலம் அங்கே தங்கி சிகிச்சை எடுத்துக்கொள்ள அவளை வேண்டினார். மீனாட்சியும் அதற்கு சம்மதித்து அங்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டாள். அங்கே இருந்து அவன் நண்பர்களுக்கும் தொல்லை கொடுக்க விரும்பாமல் யாரிடமும் சொல்லாமல் வேறொரு இடத்துக்கு சென்றுவிட்டாள். சிறிது தினம் கழித்து அவள் தந்தையை காண வேண்டும் என்று அவளுக்கு தோன்ற அவரை சந்திக்க அவள் ஊருக்கு சென்றாள். அன்று அவள் முதலில் சந்தித்தவள் மாறன் காப்பாற்றிய அந்த பெண். நீ மீனாட்சிதானே? அந்த பெண் கேட்க, ஆமா,
மீனாட்சி பதிலளித்தாள். எப்படி மறுபடியும் இந்த ஊருக்குள்ள வர உனக்கு தைரியம் வந்துச்சு? நீ செஞ்ச காரியத்தை நினைச்சு உனக்கு மனம் கூசலையா? அவள் கோபமாக கேட்க, அதற்கு பதில் சொல்லும் நிலையில் இல்லாத மீனாட்சி மௌனமாக நடந்தாள். இப்படி எதுவும் பேசாம போனா நீ ரொம்ப நல்லவா ஆயிடுவியா? ஊர்ல இருக்க பொண்ணுங்கள சொந்த தங்கச்சியா நினைச்சு உதவி பண்ணுற என்னோட அண்ணாவ அன்னிக்கு எல்லார் முன்னிலையிலையும் தலகுனிய வச்சுட்ட. விவசாயம் பண்ணுற மாப்பிளைய மாட்டியா? நீ கல்யாணம் பண்ணிக்க இல்ல மகாராணியா? அந்த மாதிரி நீ என்ன அவ்ளோ பெரிய அழகியா? ஒரு நல்ல மனுஷனை நீ எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு போயிட்ட. ஆனா கடவுளுக்கு எல்லாம் தெரியும். அதான் ரொம்ப நல்ல பொண்ண அவரோட வாழ்க்கை துணையா அமைச்சு வச்சுட்டாரு. ஆனா நீ செஞ்ச பாவத்துக்கு பலனை நீ கண்டிப்பா அனுபவிப்ப. மனதிலிருந்த கோபத்தை கொட்டி தீர்த்தது விட்டு சென்ற பெண்ணை வெறித்து பார்த்து மீனாட்சி கொண்டு நின்றிருந்தாள். மாறனுக்கு திருமணம் நடந்துவிட்டது என்பது மட்டும் அவளுக்கு தெளிவாக புரிந்திருந்தது. அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவள் இல்லத்தை அடைந்தாள். ஊரிலிருந்த அனைவரும் அவளை கோபமாக பார்ப்பதா அவளுக்கு புரிந்தது. இருந்தபோதும் அதை எதையும் பொருட்படுத்தாமல் அவள் இல்லத்தை அடைந்தாள். வெகு நாட்கள் கழித்து தந்தையை பார்த்து அவள் மனம் மகிழ்ந்தது. ஆனால் அவரோ மீனாட்சியை கண்டவுடன் கோபத்தின் எல்லைக்கே சென்று விட்டார். மனதில் இருந்த கோபத்தில் அவளை திட்டி தீர்த்தார். அது மட்டுமல்லாமல் அன்று நடந்தவற்றையும் அவர் கூற மீனாட்சிக்கு தீராத வேதனையுடன் குற்ற உணர்வும் சேர்ந்து கொண்டது. தயவு செஞ்சு எங்கேயாவது போய் செத்து போயிரு. இப்படி ஒரு பொண்ணு எனக்கு இல்லைன்னு நினைச்சு நான் வாழ்ந்துக்கிறேன். அவர் கைகூப்பி அவளிடம் கூற, ரவியின் தந்தை சொன்ன அதே வார்த்தைகள் என்று அவளுக்கு தோன்றியது. மணந்து கொண்ட கணவன் உயிரையும் ஒரு நாளில் பலி கொடுத்து பெற்ற தந்தைக்கும் பாரமாக மாறி நின்று கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு அவள் மனதில் துளிர்விட, என்றோ அவள் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் சேர்த்து இவ்வாறு அவள் வாழ்வை நரகமாக்கியதாக எண்ணினாள். வேறெதுவும் பேசாமல் அந்த இடத்திலிருந்து சென்றுவிட்டாள். மனம் விரக்தி அடைந்திருக்க நரகமான நினைத்து தற்கொலை செய்து அவள் வாழ்வை முடித்துக் கொள்ள சென்றவளை மாறன் அன்று காப்பாற்றினான். மாயா நடந்தவற்றை கூறி முடிக்க அனைவர் கண்களும் கலங்கியிருந்தது. அஜய் அசையாமல் தரையை பார்த்தபடி நின்றிருந்தான்.